உலகின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட் வீழ்த்தியது மூலமா 2024ஆம் ஆண்டுல அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பந்து வீச்சாளர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கிறாரு. மேலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் ஒரே ஆண்டுல 50 விக்கெட்டுகளை வீழ்த்தி மைல்கல் சாதனையும் அவர் படைச்சிருக்கிறாரு. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில பெர்த் மைதானத்தில் நடந்து பெற்று வருது. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்திய அணி 150 ரன்னுகளுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா அணி பும்ராவோட பந்து வீச்சு சமாளிக்க முடியாம திணறிச்சு. சிறப்பா பந்து வீசின பும்ரா 18 ஓவர்களில் 30 ரன்கள் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. ஆஸ்திரேலியா அணி 104 ரன்களுக்கே ஆல் அவுட்டும் ஆனது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 46 ரன்கள் முன்னிலையும் பெற்றது. பும்ரா இதுக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தாரு. அவர் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியது மூலமா 2023ல இருந்து 25 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல மட்டும் 50 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. மேலும் இந்த ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்ல ஒட்டுமொத்தமா 61 விக்கெட் வீழ்த்தி 2024ஆம் ஆண்டுல அதிக சர்வதேச விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. பும்ரா 18 போட்டிகள்ல 61 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறாரு. இலங்கையோட வனிந்து ஹசரங்க 28 போட்டிகள்ல 60 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2வது இடத்துலயும் இருக்காரு. மேலும் இந்த ஆண்டு டெஸ்ட் போட்டியில மட்டும் 46 விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்வினுக்கு இந்த ஆண்டு அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் வரிசையில முதலிடத்தையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. 2வது இடத்தை ஜடேஜா இருக்கிறாரு. அவர் 44 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறாரு.